ஹாய் ஹலோ செல்லம்ஸ்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கேங் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே மொத்த காலேஜுமே வந்துட்டு அந்த யோங்ஜுவோட முன்னாடி நின்றுட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தா, கொஞ்சம் விட்டு இருந்தால் எல்லாரும் செத்து போயிருந்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா, இது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாரு, ஸ்டூடெண்ட்டா இவனுங்களா, இவனுங்க ஸ்டூடெண்ட்ஸா, கொஞ்சம் கூட ஈவு இருக்குல்ல, அது மிருகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவன் கோவம் பட் இருந்தாலும் காமாக இருக்கான். அவன் எங்ககிட்ட கத்தலை, அப்படியே வந்து காமாக வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒரு அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர், பிரின்ஸிபல் எல்லாருமே அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே அழுதுட்டு, இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட கில்ட்னஸ்ஸே இல்லாமல் என்னோட டெத்துக்கு இவனுங்க எல்லாரும் தான் காரணம், ஒரு நாள்னாச்சும் அவளுக்காக ஃபீல் பண்ணானுங்களா, அட்லீஸ்ட் அவள் டெத்து அதுக்குனாச்சும் வந்தானுங்களா இவனுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்கி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நோவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நோ, அந்த மூச்சு திணறி செத்து போனாலே அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேட்க, அவள் மூச்சு திணறி செத்து போல, இவனுங்க தான் கொன்னுட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவன் வந்து கத்துறான். ஸோ அவன் கையில் வந்துட்டு ஜூஸ் வந்து வச்சுருப்பான். அதை அப்படியே தூக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏறிறான். அந்த ஜூஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து படுது. ஸோ அவனுங்க வந்து என்ன பேசுறதே தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு இதே ரூமில் தான் என்னும் கத்திக்கிட்டு இருந்தான். நான் இவங்க கிட்ட எப்படி கெஞ்சினேன் தெரியுமா, டோரை ஓப்பன் பண்ணுங்க, அவனால் ப்ரீத் பண்ண முடியாது, அவளுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கு, டோரை ஓப்பன் பண்ணுங்க, அவள் சித்துருவா, அவள் சித்துருவான்னு நான் அவகிட்ட எவ்வளோ கெஞ்சினேன் தெரியுமா. ஆனால் இவனுங்க அந்த சாவியை எங்கே தூக்கி போட்டானுங்க தெரியுமா. நான் தேடி தேடி கடைசியில் என்னும் நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 இயர்ஸ்க்கு, அதாவது 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் டே வந்து ஒன்று நடந்திருக்கும். அந்த டே அப்போ வந்துட்டு எப்பவும் போல தான் இவனுங்க தான் ரேகிங் பண்ணுவானுங்களா, அந்த மாதிரி வந்து ரேகிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு இவனுங்க வந்து சும்மா இவனுங்களே வந்துட்டு ஃபஸ்ட் இயர் தான் இருந்திருப்பானுங்க. ஆனாலும் ஒரு சின்ன திமிரு இருக்குல்ல, அந்த திமிரில் என்ன பண்ணியிருப்பானுங்க அப்படின்னா, அவனுங்க கிளாஸில் இருக்க அந்த பொண்ணையும் வந்துட்டு ரேகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. இந்த சாங்கு ஆனு இந்த மாதிரி அந்த ஒரு ரவுடி குரூப் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், இப்போ தான் கொஞ்சம் திருந்திட்டானுங்க. அந்த குரூப் என்ன பண்ணியிருப்பானுங்க அப்படின்னா, சும்மா வந்து ரேகிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பானுங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே பேசியிருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோக்கா அந்த இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பயந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேசியிருக்காது, சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கும். இவன் என்ன பேசவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திருப்பாங்க. அந்த ரூம்ல வந்து டோர் இருக்கா இல்லையா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவனுங்க என்ன நினச்சிருப்பானுங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த ரூம்ல வந்து டோர் இருக்கு, விண்டோ இருக்கு, விண்டோ வழியா காத்து வரும் அப்படி சொல்லிட்டு சும்மா வந்து லாக் பண்ணிட்டு சாவியை தூக்கி வந்துட்டு குப்பை தொட்டியில் போட்டு போயிருப்பாங்க. அந்த சாவி எங்கே போயிருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. இவன் வந்து தேடிக்கிட்டே வந்துட்டு அந்த ரூம்ல வந்து தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கும். நூ நூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான் வந்துட்டு, நீ உள்ளே இருக்கியா, என்னாச்சு, எதுக்கு நீ உள்ளே போன, எப்படி லாக் ஆன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி என்ன வந்து இவங்கெல்லாம் வந்து ரேகிங் பண்ணி என்னை உள்ளே போட்டுட்டாங்க, என்னால் முடியல, எனக்கு ப்ரீத் பண்ண முடியல, சீக்கிரம் கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்து கெஞ்சிட்டு இருந்திருப்பா, கத்திட்டு இருந்திருப்பா. ஸோ யங்ஜூக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யங்ஜூ வந்து அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் போயிட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த கீயை கொடுங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க, அவனால் முடியல, மூச்சு விட முடியல, அந்த கீ எங்ககிட்ட இருக்கு, எங்கேயாவது கிடக்கும், போய் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு அவனுங்க போயிருப்பானுங்க. டைம் ஆக 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 இவன் கீயை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அந்த பொண்ணு அங்கேயே டெத் ஆகிருப்பான். அது அப்படியே இவனுங்க வந்து, அதாவது இந்த காலேஜ் வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பான், இல்லை இவனுங்க தான் ரேகிங் பண்ணானுங்க, இவனால தான் செத்தான், அவள் வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் தான் இது பண்ணான் அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் எப்படி வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பழிய போட முடியும். அவளாக தான் தெரியாமல் போய் உள்ள லாக் ஆயிருப்பான். அந்த ரூம் சைடு யாருமே போக மாட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி ஒரு ரூம் இருக்கிறதே தெரியாது, எப்படி வந்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த ப்ரொஃபஸர்ஸ் யாருமே வந்துட்டு அதை மெயினாக எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பிரின்சிபல் வெங்க என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த காலேஜை காப்பாற்றணும்னு ஒரே ரீசன்னால, இது ஜஸ்ட் ப்ரீத்திங் இஷ்யூனால தான் அந்த பொண்ணு செத்துருச்சு, மற்றபடி எந்த ஒரு ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லியிருப்பாரு. அந்த கேஸ் அதோட வந்துட்டு ஒரு 2 நாள் கூட அந்த கேஸ் வந்து பேசப்பட்டிருக்காது, அப்படியே அதை மறந்துருக்கும். அப்படியே ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி என்ன இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ப்ரீத் இஷ்யூ இருந்திருக்கு, அதனால தான் அந்த பொண்ணு செத்துருச்சு அப்படின்ற மாதிரி அதே போய் முடிஞ்சிருக்கும். ஒருத்தன் கூட அந்த பொண்ணோட டெத்துக்கோ அந்த பொண்ணோட வந்துட்டு மெமரிகளுக்கோ வந்திருக்கவே மாட்டான். ஒரு செகண்ட் கூட அந்த கில்ட்டில் கூட இல்லை. ஜஸ்ட் நூன்ற ஒரு பொண்ணு இருந்தாலே, இப்போ அவள் செத்துட்டாலேன்னு கூட இந்த 2.5 வருஷமா இவனுங்க ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டானுங்க. அவன் அது வந்து அவனுக்கு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு, யங்ஜுக்கு வந்து அவ தான் எல்லாமே, அவ தான் உலகமே, அந்த நூ தான் எல்லாமே. ஸ்கூல் டைம்ல இருந்து நூ 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 மட்டும்தான் அவனோட வேர்ல்டாகவே இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு
யோன்ஜுக்கு அப்பா அம்மாலாம் யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. ஒரு வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்திருப்பான். தான் பேச ஆரம்பிச்சிருப்பான். ரொம்ப வந்துட்டு அன்பான பொண்ணு. ஸோ அவ்வளோ வந்து கேர் பண்ணியிருப்பா. ஸோ வந்துட்டு யுன்ஜுவை. ஸோ ரொம்ப அன்பாக பார்த்துருப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து லவ்வாக ஸ்டார்ட் ஆகி, ஸோ காலேஜ் முடிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. 2 பேருமே ஒரு கோல் வச்சுருப்பாங்க. இந்த கோல் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த ஆசையோட தான் இந்த காலேஜ்குள்ளேயே வந்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து டெத் ஆயிட்டா அப்படின்றத இவனால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அவன் அந்த கோவத்தில் வந்து அப்படி கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இவனுங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இவனுங்க மட்டும் அப்படி பண்ணலைனா இந்நேரம் என் கூட இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ தான் தெரியுது, இது நம்ம பண்ண தப்பா, நம்மளால தான் அவள் செத்துட்டாளா. ஏன்னா இது வரைக்கும் அவனுங்க அதை நோட் பண்ணியிருக்கவே மாட்டானுங்க. ஏதோ ஒரு பொண்ணு செத்துருச்சு மூச்சு திணறி அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அது தான் இவங்க ராகிங் பண்ண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னொன்று காலேஜ் புது ஸ்டார்டிங்லங்கும் போது யார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காதா. ஏதோ ஒரு பொண்ணு செத்துச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவனுங்க மூவ் பண்ணி போயிருந்திருப்பானுங்க. மற்றபடி இவனுங்கனால தான் அந்த பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இவனுங்க ஃபீலும் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஏன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஐயோ அந்த பொண்ணு செத்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பானுங்க. அந்த பொண்ணுக்கிட்டே இவனுங்க யாருமே பேசியிருக்க மாட்டானுங்கன்றதுனால அவனுங்களுக்கு அதை பற்றி தெரியல. அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், அவங்க எல்லாருக்கும் தெரியுமா, எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்ம பிறக்கும்போது எப்படி வந்துட்டு நமக்காக சந்தோஷப்பட 4 பேர் இருந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம செத்தாலும் நமக்காக ஃபீல் பண்ண 2 பேர்னாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அண்ணா சத்தப்போ இங்கே இருக்க யாருமே ஃபீல் பண்ணலை. நீங்கள் ஜாலியாக என் கண்ணு முன்னாடியே ஹாப்பியாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்ட்டி நீங்கள் வந்து ரேசிங்குன்னு சொல்லி போய்கிட்ருப்பீங்க. நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, அதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவன் எல்லாத்தையுமே ப்ரோக் அவுட் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணேன். நான் தான் கவர்மெண்ட்டுக்கு எல்லா காப்பியும் அமைச்சேன். நான் இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. பிகாஸ் அவனுக்கு யாருக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. அங்கே பிரின்ஸிபல் வந்து நின்றுட்டுருக்காரு. பிரின்ஸிபலை பார்த்தோன்னே, உன் காலேஜுக்காக உன் சுயநலத்துக்காக என்னோட டெத்தை ஆக்சிடென்ட்டுன்னு மாற்றினால, இப்போ சொல்கிறேன் இந்த காலேஜ் இருக்காது, நான் இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கோவமாக அங்கேருந்து வந்துட்டு கேட்டை விட்டே வெளியே போயிடுறான். அங்கே இருக்க ப்ரொஃபஸருக்கு, பிரின்ஸிபலுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம கேர்ள்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அந்த பசங்கள்லாம் கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்க, அழுறானுங்க. அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. என்ன டைம் ஆக்சுவலி லேட் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே 1 by 1 இந்த காலேஜை விட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணுறது, இப்போது இவங்க அழுறனாலையோ இவங்க இது பண்ணுறனாலையோ அந்த பொண்ணு வரப்போகிறது கிடையாது. அவனுங்களுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியலை. அவனுங்க அப்படியே 1 by 1 அப்படியே அந்த காலேஜை விட்டு போகிறாங்க. ப்ரொஃபஸர்ஸும் கிளம்புறாங்க. எல்லாருமே 1 by 1 கிளம்புறாங்க. கேர்ள்ஸு அப்புறம் வந்துட்டு ஷுகா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக அந்த காலேஜில் நின்றுட்டுருக்கிறது ஒரே ஒரு பர்சன், மிஸ்டர் விங். அவர் மட்டும்தான் நின்றுட்டுருக்காரு, காலேஜோட பிரின்சிபல். அந்த நடு கிரவுண்டில் அவ்வளோ இருட்டான நேரத்தில் அவர் மட்டும் இருக்கார். அவர் எவ்வளோ நேரம் நின்று இருந்த மனுஷன் எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல மொட்டி போட்டு கீழே உட்காந்து கூனி குறுகி அழுதுட்டுருக்காரு. அவர் பர்ஸில் ஒரு பிக் இருக்குது. அந்த பர்ஸில் இருந்த அந்த பிக்கை அவரை கையில் எடுத்து அவர் நெஞ்சோடு வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தியா, உனக்காக ஃபீல் பண்ணேன், யாருமே இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்காக இருக்கான்னு தெரியும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. என் பொண்ணுக்காக ஒருத்தன் இருக்கான், அவன் அழுறான், அவளுக்காக எல்லாமே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது பிரின்ஸிபலோட பொண்ணு தான் அந்த அப்படின்னே. ஸோ அவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அழறாரு. எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்டும் எனக்கு முக்கியம். நீ என்னை விட்டு போயிட்டன்றதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்டை என்னால் வந்துட்டு வாழ்க்கையை அழிக்க முடியாதுல்ல. நீ என் பொண்ணுனா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டும் என்னோட பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அழுறாரு. அவரோட வலி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்புமே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் இத்தனை நாள் வரைக்கும் அவர் மனசு விட்டு அழுததே கிடையாது. நான் அழமாட்டேன், என் பொண்ணு டெத் ஆகிட்டா, இந்த காலேஜை வந்துட்டு நான் நல்லா பார்த்துக்கணும், இந்த காலேஜ் தான் அவரோட உலகம், இந்த காலேஜ் தான் எல்லாமே. அவருக்குன்னு இந்த ஒரே ரிலேஷன்ஷிப்னா மட்டும்தான். நூமே செத்துட்டா அப்படிங்கும் போது வந்துட்டு செத்துட்டான்னு இவங்களை பழி வாங்குறத விட இவங்க லைஃப் நல்லா இருக்கணும், இவனுங்களுமே என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மிஸ்டர் வெங் வந்து அந்த
ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பாரு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அவர் தான் டெலீட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே பண்ணது மிஸ்டர் வெங் தான். ஸோ அவர் உட்காந்து செம்மையாக அழுதுட்டுருக்காரு. அந்த அந்த நைட் ஃபுல்லாகவே அவர் அங்கே தான் இருக்காரு, அழுதுகிட்டே இருக்காரு. அவர் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவர் மனசில் வச்சிருந்த வேதனை எல்லாமே இன்னைக்கு தான் வந்து அவர் கொட்டி தீர்த்து அழுறாரு. இந்த இத்தனை வருஷம், அதாவது டெத் அன்னைக்கும் சரி, ஆஃப்டர் 2 இயர்ஸ் அனிவர்சரி வந்திருக்கும், டெத் அனிவர்சரி, அப்போவுமே சரி அவர் அழுதுருக்க மாட்டார். ரொம்ப வந்துட்டு ஸ்டப்பனாக இருந்திருப்பார். நான் மாட்டேன், என் பொண்ணு சாவலை, என் பொண்ணு என் கூட தான் இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து இருந்திருப்பார். இந்த காலேஜில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார். அவர் செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த காலேஜில் யாருமே இல்லை. இப்போ அவரோட மைண்ட் என்னன்னா, என் பொண்ணோட டெத்துக்கு ஒருத்தன் ஜஸ்டிஃபை கேட்குறான், என் பொண்ணுக்காக ஒருத்தன் அழுறான், எனக்கு அது போதும், என் பொண்ணு சொன்ன மாதிரி அவன் டெத்துக்காக ஒருத்தன் அழுறான், ஒருத்தன் மனசார அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அதர் ஆப்போசிட்டில் நம்ம வந்து கேர்ள்ஸை தான் காமிக்கிறோம். கேர்ள்ஸ் 4 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்க நினச்சது என்ன, இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் எதுக்காக பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இதுதான் ரீசன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கனால வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்படியே வந்து கண்ணிலேருந்து தண்ணி சிலர்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த கேர்ள்ஸ் 4 பேருமே அழுறாங்க. அவங்களே அழியாமல் அழுதுட்டு இருக்காங்க. குரூப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அதர் 3 பசங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆரம்பன் வந்துட்டு நம்ம ஜின், அப்புறம் வந்து ஹோபி, நான் 3 பேரும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னாச்சு, செலிப்ரேஷன் எப்படி போச்சு, ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க, என்ன எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க, சுகாவும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க, கேர்ள்ஸை மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னாச்சு, சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேருமே பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஜின்னு சொல்லியிருப்பாரு, நீங்கள் போயிட்டு வந்து கேர்ள்ஸை பாருங்கள், நான் சுகா என்ன பண்ணான்னு பார்த்துட்டு வரேன், நான் அவனுமே மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுமா, ஜின் வந்து சுகா வீட்டுக்கு போயிருப்பாரு. சுகா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே கூட போயிருக்க மாட்டார். வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளியே பைக்கை நிறுத்தி பைக்கு மேலே அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஃபேஸு ரொம்ப டல்லாக இருக்குது. அப்படி பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஜின் வந்துட்டு, டேய் என்னாச்சு, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கா, நீ வீட்டுக்குள்ளே போகலையா, இவ்வளோ நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. நம்ம வந்து சுகா வந்து, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், சரி என் கூட வா, நீயும் வந்துட்டு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேற, கேர்ள்ஸ் என்ன அவங்களும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க, வா நம்ம வந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு தான் போகிறோம், சரி வா இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ஜின்னுக்கு எந்த விஷயமே தெரியாது இல்லையா, வா கொஞ்சம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. சுகா வந்து, இல்லை நான் வரல, எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, நான் வரலன்னு சொல்கிறாரு. பட் வந்து ஜின்னு கேட்க மாட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்செட்டாக இருக்குன்னு சொன்னால் விட்றா ஆளுங்களா, அப்படிலாம் கிடையாதுல. ஆனால் வந்து அவர் கூப்பிட்டு போயிறாரு காரில் வந்து ஏற்றி. அப்படியே வந்துட்டு கேர்ள்ஸ் சைடு காமிச்சு அப்படின்னா நம்ம 2 பசங்களுமே வந்துட்டு நம்ம ஆரமும் சரி ஹோபியும் சரி 2 பேரும் கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் வாயவே திறக்க மாட்டாங்க, ஆனால் அழுதுட்டு இருக்காங்க. இவங்க கேட்டு ஒரு நாள் முடியல, என்ன எதுக்கு அழுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஜின்னு சுகா உள்ள வராங்க. ஸோ பார்த்தா சுகாவுமே அதே மாதிரி தான் இருக்காரு. என்ன ஆச்சு உங்க 3 வந்துட்டு 5 பேருக்கும் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம், ஏதாவது பதில் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே திரும்பவுமே அழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அழுறாங்க, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே ஏன் அழுறீங்க கேட்டால் இன்னும் அழுக வரும்ல, அந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம், இப்போ ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுக்கு அழுறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்களா, செலிப்ரேஷனுக்கு தானே போனீங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம வந்து கேர்ள்ஸ் 4 பேருமே வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணான்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹோபி, அப்போ உண்மையாகவே அந்த பொண்ணு பிரீத்திங் இஷ்யூனால சாவலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்போ தான் அவருக்கே தோணுது. பிகாஸ் அவருமே இந்த நிறைய ரூமர் கேட்டிருப்பாரு, ஏன்னா இதே சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ரூமர் கேட்டுகிட்டே இருந்திருப்பார்ல, அதனால கேட்டுருந்துருப்பாரு. அப்போ உண்மையாகவே இவனுங்க தான் ரூம்குள்ளே போட்டானுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் அந்த பசங்களுக்கும் அதை பற்றி சுத்தமாக தெரியல, ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுங்க எதுவுமே பேசல, அவனுங்க அங்கேருந்து போயிட்டானுங்க. இப்போ என்னென்னா ஸ்டூடெண்ட்டும் செம்ம அப்செட்டு. அது மட்டும் இல்லாமல் யங்ஜூ, அவன் கிட்டத்தட்ட இந்த காலேஜ் டைம் ஃபுல்லாக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், இதே கேம்பஸ்குள்ளே தானே கூட சுற்றிட்டு இருந்திருப்பான், அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பசங்களுக்கு புரியுது, சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம வந்து அவன்கிட்ட பேசலாம், நாளைக்கு நாளைக்கு வந்து விடிஞ்ச உடனே நம்ம அவனை போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சுகா வந்துட்டு அப்படியே பேரஞ்ச மாதிரியே நின்றுட்டுருக்கோம். ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம கேர்ள்ஸை வந்து பசங்கள்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு, என்னாச்சு சுகா, ஏன் இப்படி நின்றுட்டுருக்க, கேர்ள்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி ஓகே நம்ம அவங்ககிட்ட போய் பேசலாம், அதுக்காக நீ ஏன்டா அப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஷிகாக்கா இவ்வளோ நேரம் வந்துட்டு அழுதுருக்க மாட்டார், பார்த்தா ஷிகாக்கன்லேருந்து அவ்வளோ தாரையாக தண்ணி ஊற்றுது. பசங்களாம் பயந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பசங்க 3 பேருமே போயிட்டு என்னடாச்சு ஏன்டா அழுதுட்டுருக்கா, அந்த பையன்கிட்ட நம்ம போய் பேசலாம், ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஷிகா வந்து, இல்லை நான் 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 வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்து என்னடா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க,
நோவோட அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, நோவோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேர்ள்ஸ் பசங்க யாருக்குமே தெரியாது. ஸோ வந்துட்டு மிஸ்டர் வெங் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டோடனே பசங்க கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கு. பிகாஸ் வெங்க வந்து நல்லாவே தெரியும் கேர்ள்ஸுக்கும் சரி பசங்களுக்கும் சரி. பிரின்ஸ்பலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக்காக கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், பிரின்ஸ்பல் தான். நியூ தான் அவருக்கு எல்லாமே. நான் காலேஜ் படிக்கும்போது நூ ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பா. அவளை கூட்டிகிட்டு நிறைய டைம் காலேஜ் வந்திருக்காரு. எங்கள் கூட நிறைய டைம் நூ விளையாண்டுருக்கா. நான் ஆஃப்டர் இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஒர்க் கொடுத்தப்போ நான் வந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? நோ எப்படி இருக்கா சார்? நியூ நல்லா இருக்காளா? நோ என்ன காலேஜ் படிச்சுட்டு இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். அது மட்டும் இல்லை, எப்போவும் தினம் தினம் அவரை காலையில் மீட் பண்ணும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினே நோ கிட்ட பேசுனீங்களா? நோ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவருமே அதுக்கு அவன் நல்லா இருக்கா, காலையில் கூட பேசிட்டு தான் வந்தேன், சாப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ தான் புரியுது அவருக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவராக செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது ஷிகாவை பொறுத்தளவுக்கு நூ இருக்கா அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருப்பாரு. நூ செத்துட்டான்ற விஷயம் தெரியாது. எப்போ போய் வழக்கமாக கேட்போம்ல, சார் என்ன சார் அதாவது 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. நூவான் வந்து வெங்கு மட்டும்தான் இருக்காங்கன்னா, என்ன சார் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா, சாப்பிட்டாளா, அவள் எப்படி இருக்கா, கோர்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கா, எக்ஸாம் எப்படி பண்ணி அந்த மாதிரி கேட்போம்ல, அந்த மாதிரி தான் ரேண்டமாக கேட்டிருப்பாரு. ஸோ வெங்க பொறுத்தளவுக்கு அவர் பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவரோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால என்ன வந்துட்டு அவருமே பேசினேனே காலையில் கூட வந்துட்டு பேசிட்டு தானே வந்தேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நார்மலாக ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை நோ உயிரோட இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரோ அந்த விஷயங்களை இமேஜின் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினச்சி செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், நான் அது தெரியாமல் தினம் தினம் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டோம். நம்ம வந்து ஷுகா செம்மையாக உடஞ்சி உட்கார அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை வந்து கேட்டோன்னே பசங்க கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப ப்ரோக் அவுட் ஆகிடுது. அவங்க எல்லாருமே வந்து ஷுகா ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை, ஸோ வந்துட்டு இது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தானே, உனக்கு எப்படி தெரியும், ஸோ வந்து நூ டெத் ஆகிட்டானே, நீ நீ வந்து இது பண்ணாத. ஸோ பசங்க எப்படி நூ டெத் ஆனதே தெரியாமல் வந்துட்டு அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் உனக்கு ஒன்றும் டெத் ஆனது உனக்கும் சம்மந்தமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு எதர்ச்சியாக நீ கேட்டிருக்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பசங்களும் கேர்ள்ஸும் சரி ஷுகா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நைட் ஃபுல்லாகவே அப்படி தான் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல தான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்து, அதாவது ஃபேஸில் ஸ்மைல் இல்லை, சரி ஓகே இன்னும் வந்து காலேஜ் வந்துட்டு ஹாலிடேஸ் விடுறதுக்கு 2 days தான் இருக்குது. இந்த 2 daysல வந்துட்டு நம்ம வந்து பசங்களுக்கு இருக்க போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நோட்ஸை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக வந்துட்டு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நைட் ஃபுல்லாக வந்துட்டு பசங்க, அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, ஜின்னு ஷுகா ரம் ஹோபி 4 பேரும் சேர்ந்து கேர்ள்ஸ் கூட உட்காந்து நிறைய அதை பிரிண்ட் அவுட் போடுறது, பின் பண்ணுறது, ஒவ்வொருத்தரோட ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டு இது இவங்களுக்கு அது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த இதெல்லாம் பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காலேஜுமே போகிறாங்க. காலேஜில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படி எப்படின்னா கேட்டை பார்த்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு யங்ஜுவை பார்க்குறதுக்காக. ஸோ எல்லாருமே அப்படி நின்றுட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு யங்ஜுவுமே வந்துட்டு காலேஜுக்கு வரான். ஸோ எப்பவும் போல தான் அவனோட இதில் இருக்கான். ஸோ வந்துட்டு யாரையுமே பார்க்கல, பேசலை, அவன் சைலண்ட்டாக அப்படியே உள்ளே வரான். பார்க்குறான், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிற்கிறான். என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சுற்றி பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ பசங்க எல்லாருமே அப்படியே எப்படி சொல்கிறது, எல்லாருமே கேட்டை பார்த்துட்டு இருந்தவங்க சடனாக அவனை பார்த்தோன்னே தலையை கீழே குனிஞ்சு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொத்த காலேஜுமே ஒரே வேர்டில் சொல்லுது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவனுங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். ஸோ வந்து ஏன்னா அந்த ஒரு நைட் அவங்க அவ்வளோ அழுதுருப்பாங்க, அதே மாதிரி இவன் 2.5 வருஷமாக அழுதுருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலில் சாரி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக முன்னாடி வராங்க. ஸோ எப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய பேக்கில் வந்துட்டு அதாவது ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட ஹேண்ட்லேயுமே வந்து ஒரு ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாரை வந்து எல்லாருமே அந்த பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு ஃப்ளாரை வந்து அந்த பேக்கில் வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அவனுக்கு புரியலை. ஸோ வந்துட்டு இழஞ்சுக்கு புரியலை, அவன் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்காங்க பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவனுங்க கேட்ட அந்த சாரி வேர்டு சத்தியமாக அவன் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ இவனுங்களுக்கு இன்னுமே புரிஞ்சிருக்காது, இவனுங்களுக்கு சுத்தமாக புரியாது, இவனுங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யொன்ஜுன் நினச்சிருப்பான். பட் அப்படி ஆப்போசிட்டாக சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். எல்லா ஃப்ளார்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு யொன்ஜு கையில் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை எங்களுக்காக வந்துட்டு நீ நூவோட மெமரியலில் வச்சறியா, அவகிட்ட நாங்கள் சாரி கேட்டோன்னு சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாரெல்லாம் அந்த பேக்கை வந்து அவன் கையில் கொடுக்குறாங்க. அவன் வந்து 1 செகண்ட் யோசிக்கிறான், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் வாங்கிக்கோ, எங்களுக்காக நீ அவகிட்ட இதை கொடுத்துரு, எங்களை மன்னிச்சிடு, சத்தியமாக எங்களுக்கு அது தெரியாது, எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் லிட்ரலி அழுறானுங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே அழுறாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம்
கொஞ்சம் அப்படியே காமாறான். அப்படியே அதை எல்லாத்தையுமே வாங்குறான். வாங்கிட்டு பசங்க எல்லாருமே ஒரு ஸ்டெப், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி வந்துட்டு இவ்வளோ நேரம் தலையை கீழே கொண்டு நின்னவங்க அப்படியே தலையை நிமிர்ந்து வந்து அவனை பார்த்து சொல்கிறான், இந்த காலேஜை க்ளோஸ் பண்ண நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஸோ நான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த காலேஜை நீ க்ளோஸ் பண்ணணும்னா எங்களை தாண்டி தான் நீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ண, அதாவது நாங்கள் செஞ்சது தப்பு தான், அதுக்காக இந்த நீ காலேஜை நீ க்ளோஸ் பண்ண நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கிளாஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு யொன்ஜு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசின வார்த்தை, அவங்க கேட்ட சாரி, அவங்க கண்ணில் இருந்து வந்த அந்த டியர்ஸு, ப்ளஸ் வந்து அந்த பேக்கில் இருந்த அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் எடுக்க வந்து கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த டைமில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ரூமில் இருந்து வந்துட்டு பிரின்சிபல் வந்து வெங் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கையில் ஒரு ரெட் ரோஸ் இருக்குது. அந்த ரெட் ரோஸை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து அந்த யுன்ஜு அந்த ஃப்ளார் பேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து வைக்கிறான். அந்த ரெட் ரோஸை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து யுன்ஜு வந்து நிமிர்ந்து பார்க்குறான். நோக்கு ரெட் ரோஸ் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு யொன்ஜுக்கு தெரியாது, ப்ரொஃபஸர் தான் வந்துட்டு நூவோட வந்து பிரின்சிபல் தான் வந்துட்டு நூவோட அப்பான்னு சொல்லிட்டு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். ஸோ வந்துட்டு ஒழுங்காக போய் படி, இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி பொறுமையாக யோசிச்சுக்கலாம், நீ மார்க்கை மட்டும் கம்மியாக எடுத்தேன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்கிறாரு. இந்த தோலை உரிச்சிருவேன்ற வேர்டை அதிகமாக சொல்லியிருப்பா. ஐயோ, எங்கள் அப்பா லாஸ்ட் டைம் மார்க்குக்கு என்ன சொன்னார் தெரியுமா, லாஸ்ட் டைம் மார்க்கு கம்மியாக எடுத்தேன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்கூல் டைம்லேருந்தே அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த வேர்டை கேட்டதுக்கப்புறம் அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ வெங்குக்கு அவனோட ஷோல்டரில் தட்டி, போடா போய் படி, நான் ஈவினிங் வந்துட்டு மெமரியல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா திரும்ப வந்துட்டு அவரோட கேபின்கே வந்து போயிடுறாரு, அவரோட ஆஃபீஸ் ரூம்க்கே போயிடுறாரு. யங்சுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அவன் மனசும் சரி, அவன் மைண்டும் சரி, இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி எல்லாரும் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணாங்க, என்னோக்காக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறான், கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். ஸோ அப்படியே பார்த்தா வந்துட்டு அங்கே ப்ரொஃபஸரோட டேபிள் மேலே ஒரு ஃப்ளார் இருக்குது, நூக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அப்படியே கிளாஸ்குள்ளே போகிறான், உட்காரான். எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்க. ஸோ யொங்சுவை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க, யொங்சு கூட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டே அப்படி தான் போகுது. அந்த டே ஃபுல்லாகவே எல்லா ப்ரொஃபஸர்ஸும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அந்த டே ஃபுல்லாகவே அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் அந்த டேபிளில் வந்து ஃப்ளார் வைக்கலை. எல்லாரோட டேபிளையும் எல்லாரோட கிளாஸ் ரூம்லேயுமே அந்த ஃப்ளார் இருக்குது. ரீசன் நூக்காக அவங்க அதை வந்து எப்படி சொல்கிறது வச்சுருக்காங்க, டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நூக்கானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொமெண்டெல்லாம் வந்துட்டு அவன் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் வந்துட்டு காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு யங்சுவை பார்த்து பாய்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ யங்சு என்ன பண்ணா அப்படின்னா அவன் கையில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஏன்னா ஸ்டூடெண்ட் எல்லாரும் ரெக்வஸ்ட் வச்சுருப்பாங்க, இதை வந்து அவகிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால சரி ஓகே நம்ம மெமரிகள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ப்ரொஃபஸர்ஸ் வச்சுருந்த அந்த ரோஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் நேராக வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கான். வெளியே வந்து வெங் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண, இல்லை அங்கிள் நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏறுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா பிரின்சிபல் எப்படி வெங்க என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, இவன் என் பையன், இவனை நான் பார்த்துக்கிறேன், எனக்காக அவன் இருக்கான், அவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படி நேராக வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக மெமரியில் தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரின்சிபல் வரதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. காலேஜோட மொத்த ப்ரொஃபஸர்ஸும் நம்ம கேர்ள்ஸும் சரி அண்ட் அதர் ப்ரொஃபஸர்ஸும் சரி நின்று ரோஸ் எல்லாம் வச்சு ஒரு செகண்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெஸ்பெக்டாக மரியாதையாக வந்துட்டு அந்த இது வந்துட்டு பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்படி கொஞ்சம் அப்படி நடந்து வராங்க. கரெக்டாக வந்துட்டு இவங்க வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்போது இந்த யுங்ஜு இருக்கான்ல, அவன் எல்லா ப்ரொஃபஸர்ஸையும் பார்த்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கேர்ள்ஸ் 4 பேர் இருக்காங்களா, அவங்கள பார்த்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பிகாஸ் வந்து கேர்ள்ஸோட நேமை யூஸ் பண்ணியிருப்பான். அவங்களோட மொபைல்லேருந்து தான் வந்துட்டு அந்த வீடியோஸை சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவன் மேலே செம்ம கானில் இருந்திருப்பாங்கல்ல கேர்ள்ஸ் மேலே. அதனால் அவங்ககிட்ட சாரி கேட்குறான். ஆனால் கேர்ள்ஸ் யாருமே எதுவுமே பேசலை. ஒரு சின்ன ஸ்மைலோட கேர்ள்ஸும் சரி ப்ரொஃபஸர்ஸும் சரி அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடறாங்க. ஆஃப்டர் வந்துட்டு யுங்ஜு அப்புறம் வந்து வெங் 2 பேரும் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த எல்லா ஃப்ளாஸையும் முன்னாடி வச்சுட்டு உனக்காக ஃபீல் பண்ணாங்க, உனக்காக அழுதாங்க,
வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு அங்கேருந்து வெங் கூட, அதாவது பிரின்சிபல் கூட வந்து போயிடறாரு. இப்படி தான் அந்த டே போகுது. நெக்ஸ்ட் டேயுமே கிளாஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அதே மாதிரி தான். ஒரு நாள் மட்டும் அந்த ஃப்ளார் வைக்கல. மறுநாளும் அதே ஃப்ளார் தான். எல்லாரோட டேபிள்லையும் ஒரு ஃப்ளார் வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைக்கல. ஆனால் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ளாரை வந்து அவங்களோட டேபிளில் இன்றைக்குமே வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் பேசுகிறாங்க, அவனும் பேசுகிறான். அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அங்கே வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஹாப்பியாக அவன் இந்த 2.5 வருஷமாக அவன் சிரிக்காத சிரிப்பாக இந்த ஒரு நாளில் சிரிக்க அந்த ஒரு ஹேப்பன் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அந்த டே வந்து போகுது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட் கிட்ட ஆல் தி பெஸ்ட், நாளையிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ், ஸோ இந்த டேஸை நல்லா பயன்படுத்திக்கோங்க, நம்ம எக்ஸாம் அப்போ பார்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸுமே அவங்களோட வந்து ஒர்க்கை பார்க்க கிளம்பிட்டாங்க, அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட்டோட லைஃப்காக ப்ரொஃபஸர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே கிளம்பிட்டாங்க. இனி இந்த சைடு எப்பவும் போல தான் வெங் வந்து நம்ம யுஞ்சுவை பிக் பண்ண நிற்கிறாரு. யுஞ்சுவுமே வந்து வெங் கூட போகிறாங்க. வெங்குமே வந்து அவன் ஒரு ஹாப்பியாக எனக்கு ஒரு அப்பா கிடச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் அவனுமே அந்த காரில் வந்து கிளம்புறான். அண்ட் கேர்ள்ஸுமே வந்து வீட்டுக்கு செம்ம டயர்டாக போகிறாங்க. பிகாஸ் அவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பாங்க. அடுத்தடுத்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்திருக்கும். செம்ம டயர்டாக இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே 4 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா எல்லார் கையிலையும் லக்கேஜை பேக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன லக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து கேட்க, நீங்கள் எல்லாரும் இந்தியா போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம் வந்து சொல்ல, இந்தியாவா என்ன அப்படின்ற மாதிரி திடீர்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் ஓவர் ஒர்க் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, இங்கே இருந்தால் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க, ஸோ அதனால் நாங்கள் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்கள் இன்றைக்கி நைட்டே இந்தியா கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் இந்தியாவில் இருக்கணும், சரி நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாமல் வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இல்லை நாங்கள் இன்னொரு நாள் டிக்கெட் போட்டாச்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பசங்க வந்து கேர்ள்ஸை கூட்டிகிட்டு இன்னும் வந்து 1 hourல வந்து ஃப்ளைட்டு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பசங்க 4 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கேர்ள்ஸை கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்னோட காரில் வந்து எல்லாரோட லக்கேஜையும் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ எல்லாரோட லக்கேஜையும் தூக்கி வந்துட்டு காரில் வந்து வச்சுட்டாங்க. ஜின் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜின்னுக்கு பக்கத்தில் ஷா வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஷுகா வந்து நிவி 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. இந்த சைடு வந்துட்டு ஆரம் வந்து ஸ்கூட்டி ட்ரைவ் பண்ண ஆரம்க்கு பின்னாடி வந்துட்டு நம்ம யூனா வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஹோபி அவரோட காரில் அண்ட் வந்து காருக்கு இந்த சைடு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட் ஒன்று இருக்குல்ல, அந்த சீட்டில் வந்து நம்ம வந்து ஸ்ரீ வந்து உட்காந்துருக்காங்க. 4 பேருமே வந்து ஏர்போர்ட் வந்து நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. இப்படி நம்ம ஜின் சைடு வந்து காமிக்கிறோம். ஜின் வந்துட்டு எதை பற்றி யோசிக்காத ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்பா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி இப்பயே பேசிடுவேன், நான் ஊருக்கு போனோடனே கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜின் வந்து ஷாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து ஷா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் ஷா வந்து இல்லை ஜின், இந்த டைம் உனக்காக அப்பாவையும் அப்பாக்காக உன்னையும் எந்த இடத்துலையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்ச அளவு அப்பா கிட்ட நான் ஃபைட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் தண்ணியோடு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த வேர்ட் உனக்காக அப்பாவை விட முடியாது, அப்பாக்காக உன்னை விட முடியாது, நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருமே வந்துட்டு ஷாவோட ஹேண்ட்ஸை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீ ஃபைட் பண்ணு, உன்னால் முடியல, டயர்டாக இருக்கும்போது ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணு, ஓடி வந்துடுறேன், நானும் நமக்காக ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. பிகாஸ் ஜின்னோட ரூட்டு ஃபுல்லாக அவர் வீட்டில் காலி, அவர் முடிவெடுக்கத்தான் முடிவெடுத்தது அந்த மாதிரி தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஷாவோட வீட்டில் அப்படி கிடையாது, நான் ஃபைட் பண்ணுறேன், வீட்டில் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்து நம்ம யூனான் வந்துட்டு ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டியர்ஸாக வருது. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஹக் பண்ணிட்டு தான் அழுவாங்களா பேக் சைடு. ஸோ ஆரம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு வந்து அந்த ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை விட்டு இறங்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து யூனாவுமே அப்படியே ஆரம் ஹக் பண்ணிவிட்டு, இல்லை நான் உன் கூடயே இருந்தேனா, டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ நான் போயிட்டு வர எப்படி 2 weeks ஆகும்ல, உன்னை பார்க்க முடியாது, உங்ககிட்ட பேச முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்க ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் வந்து இது அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ வந்துட்டு ஊருக்கு போவா ரிட்டன் வந்துடும், அவருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் இருந்திருக்கும், யூனா கூட
கூடயே இருந்து டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்களா, திடீர்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவள் ஃபேமிலி கூட இருக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிருப்பார். பட் வந்து இவங்க அழுறது வந்து அவர்னால அது டக்குன்னு ஒரு செகண்ட் அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவர் வந்துட்டு ஏய் இங்கே பாரு என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு யூனோட டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு 2 வீக்ஸ் தான், இங்கேருந்து இந்தியா போகிற, திரும்ப இந்தியாவிலேருந்து ரிட்டன் இங்கே வரப்போகிற, அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வந்துட்டு மிஸ் பண்ணினா கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, வீடியோ கால் பண்ணு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம யூனோ வந்து கேட்கும், நம்ம ஆரம்பம் பண்ணுறேன் அப்படின்றாரு. கால் அட்டன் பண்ணுவியா? கால் அட்டன் பண்ணுறேன். வீடியோ கால் அட்டன் பண்ணுறேன். எப்போ வேணாலும் பண்ணட்டுமா? மார்னிங் நைட்டு எப்போ வேணாலுமா அப்படின்ற மாதிரி கேட்க. எப்போ வேணாலும் பண்ணு, பிஸியாக இருந்தால் பிஸியாக இருக்கேன், நானே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன், இல்லைனா கால் அட்டன் பண்ணி சொல்கிறேன். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி நான் ஃபுல்லாக பேசுகிறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. அது கேட்டோடனே ப்ராமிஸாக நீ கால் அட்டன் பண்ணுவல்ல, ப்ராமிஸாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவல்ல, இல்லைனா தொல்லை முடிஞ்சிடுச்சுன்னு கழட்டி விட்டு இருந்துட மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவமாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ஆரங்கு சிரிப்பு தான் வருது. நீ எங்கே போனாலும் சரி, நீ எப்போ கால் பண்ணாலும் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் உடனே டக்குன்னு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், ஃபோனை கையிலே வச்சுக்கிறேன், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அவருமே வந்துட்டு அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து திரும்பவுமே ஸ்கூட்டியில் வந்துட்டு ஆரமோ யூனோவோ வந்து ட்ரை பண்ணி போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ அண்ட் வந்துட்டு ஹோபி தான். ஸோ வந்து ஸ்ரீ வந்து ஹோபியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஹோபி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹோபி வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அது எப்படி சொல்கிறதுனா வந்து அந்த மிரர் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் மிரரில் வந்து அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி வந்து கேட்குறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஸ்ரீமே வந்துட்டு அந்த மிரரை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இல்லை நான் பாட்டியை வந்துட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் அவங்க வேக்கப் ஆகும்போது நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ சீக்கிரம் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் போய் பார்க்கணும். ஸோ வந்துட்டு நான் டிக்கெட்லாம் புக் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு முன்னாடியே நான் பார்க்கணும், எனக்கு முன்னாடியே நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ அதை வந்து புக் பண்ணியிருக்கா. எனக்கு வந்து இப்போது நீ இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, நான் யோசிக்கலை, நான் உங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை, ஆனால் நீ எனக்காக இதை பண்ணியிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாடி வந்துட்டு நம்ம ஹோபியோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாங்க. ஹோபி ஓ இதுக்கு தான் தேங்க்ஸா, இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து ஸ்ரீ வந்து அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்லலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இப்படி ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்து சிரிப்பு தான் வருது. சிரிச்சிட்டே வந்துட்டு சரி சரி நோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக வந்துட்டு ஹேண்ட்ஸ் அப்படி அந்த எப்படி சொல்கிறது கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வந்து ஷோல்டர் அந்த ஹேண்டை மட்டும். ஸோ அவருமே வந்துட்டு ஹாப்பியாக வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா, ஓகேவா, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அங்கே உனக்கு ஃபேமிலி எப்படி உனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், சீக்கிரம் வந்துட்டு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீயுமே வந்துட்டு கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஷுகான் நிவி சைடு தான் காமிக்கிறோம். ஷுகா வந்து பைக் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாரா, அவர் மிரர் இருக்கு இல்லையா, அந்த பைக் மிரரா அது வழியாக வந்து நிவியை பார்க்காங்க. நிவியா ஜாலியாக வந்துட்டு அந்த நைட் டைமு ஊருக்கு போகிறோம் ஒரு சந்தோஷம், அவங்க ஜாலியாக வந்துட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நைட் டைம் அப்படின்றனால சில்லுன்னு காத்தலாம் வருதுல, அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷுகா மேலே அவ்வளோக்கா ஃபீலிங்ஸ் இல்லை. ஸோ வந்து இந்த லவ் பண்ணுறோம் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த அதாவது இருக்கோ அது வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ வந்து அவங்க அப்படி ஜாலியாக வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படி ஜாலியாக அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷுகாக்கா வந்துட்டு இவ இப்போ போகிறா எப்போ வருவான்னு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அப்படியே அந்த மிரரில் பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்து நிவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட, நிவியுமே வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, இப்போ நான் ஒன்று வந்து காலேஜில் இல்லை, ஸோ நீ என்னை ஷுகானே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஓ ஓகே சொல்லுங்கள் ஷுகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, டக்குன்னு வந்துட்டு நம்ம நிவி வந்து இவ்வளோ நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. டக்குனு அந்த ஸ்மைல் வந்து ஃபேட் ஆகிட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் மறுபடியும் அந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே வந்து ஷியோகிட்ட அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீ எதுவும் சொல்ல வேணாம், ஜஸ்ட்டு நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இதுக்கு உடனே ஆன்சர் பண்ணணும், நீயும் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. அப்படியே வந்து நிவிகா வந்து அந்த வேர்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த மிஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மைண்டே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம அப்படி அதிகமாக பேசினது கூட கிடையாது, அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அவர் அப்படியே வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆனால் நம்ம இது வரைக்கும் பேசினது கூட இல்லை, நம்ம பேசணுன்னா காலேஜை பற்றி தானே பேசுவோம், என்ன எதுக்கு நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நீவி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டோடனே வந்துட்டு ஷியாக்கு சிரிப்பு தான் வருது. கரெக்டு தான், என் ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியாது, உன் ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியாது,
நம்ம எதுவுமே வந்துட்டு அதிகமாக டிஸ்கஸ் பண்ணதில்ல, பேசினது கிடையாது. ஜஸ்ட்டு பார்ப்பேன். நம்ம பேசினாலும் காலேஜை பற்றி. நான் எப்போலாம் டல்லாக இருக்கனோ, அப்போலாம் கரெக்டாக வந்து காலேஜை பற்றி பேசுவேன். ஸோ தெரியல, பிடிச்சிருக்கு. அப்புறம் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே பைக்கை ட்ரிப் பண்ணுறாரு. கரெக்டாக வந்து எப்படி சொல்ல ஏர்போர்ட்டும் வந்துடுது. ஏர்போர்ட்லேயுமே வந்துட்டு அங்கங்கே அவங்கவுங்க கப்பல்ஸோட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நிவிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இப்போ நான் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடாக வந்துட்டு இப்போ வரைக்கும் யூனா நீ மறக்காம ஃபோன் எடுக்கணும் சரியா, ஃபோனை கையிலேயே வச்சுக்கோ, பேஷண்ட்டை செக் பண்ணும்போது கூட ஃபோன் கையில் வச்சுருக்கணும் சரியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன், நீயும் என்னை மிஸ் பண்ணுவல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம்பம் போட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆமாம், அவர் நானும் மிஸ் பண்ணுவேன், நீ வந்து மெசேஜ் பண்ணு, நான் மெசேஜ் பண்ணாலும் நீ மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்படியே வந்துட்டு அவங்க கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, மறக்காமல் மெசேஜ் பண்ணணும் சரியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்னு ஷாவும் எதுவுமே பேசிக்கல, ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபி தான், மறந்துடாத இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், சீக்கிரம் வா சரியா, ஒரு கால் மெசேஜ்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து எப்படி ஹோபி வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட்டுமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேர்ள்ஸுமே வந்துட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பசங்களுமே அவங்களோட ஒர்க்காக வந்துட்டு அது நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு போகணும் இல்லையா, பசங்களுமே வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கேர்ள்ஸ் இல்லை, தினமும் கேர்ள்ஸை பார்ப்போம், பேசுவோம், எப்போல்லாம் வந்து தோணுதோ அப்போல்லாம் வெளியே போயிட்டு ஏதாவது சின்னதாக சாப்பிட தான் போவாங்க. அந்த மூமெண்ட்டுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். இப்போ திடீர்னு இவங்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எம்டி ஃபீல் இருக்குது. ஆஃப்டர் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டாக இந்தியாவை ரீச் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ்க்கு எப்படி வந்துட்டு இந்தியா போகிறது அவங்களுக்கே சஸ்பென்ஸ் ஆகு, பசங்க அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்கு வந்து வர்றது வந்து கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ்க்கே யாருக்குமே தெரியாது. ஸ்டார்டிங் சீனில் அப்படியே வந்துட்டு நம்ம வந்து யூனாவை தான் காமிக்கிறோம். ஸோ யூனா வந்துட்டு அப்படியே போயிட்டு நிற்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, இப்படி அந்த சமைச்சிட்டு அப்படி காஃபியெல்லாம் ஒரு கையில் காஃபி எடுத்துகிட்டு ஒரு கையில் தோசை கண்டு எடுத்துகிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து காஃபி கொடுக்க வராங்க. அதாவது இவனோட அப்பாவுக்கு காஃபி கொடுக்க வந்திருப்பாங்க. என்னங்க காஃபி குடிங்க, வந்து கிச்சனில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அப்படியே சைடில் பார்க்குறாங்க, பார்த்தா யூனா வந்து நின்றுட்டுருக்கா. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே ஓடி வராங்களா. ஏய் எப்படி வந்த நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், வேகமாக போயிட்டு யூனாவை ஹக் பண்ணி, யூனாமா எப்போ வந்த, கால் கூட பண்ணலை, மெசேஜ் கூட பண்ணல, சொல்லியிருந்தாலும் நான் வந்து ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிட்டு பண்ணலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணி அப்படியே அன்பை பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு யூனோட அம்மா இல்லை, யூனாவை கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, என்னடி இவ்வளோ விளைச்சி போயிருக்க, ஐயோ நீ ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு வந்து பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் பண்ணி வைக்கிறப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஏங்க கடைக்கு போயிட்டு மீன் அப்புறம் வந்துட்டு கறி மீன்லாம் எடுத்துகிட்டு வாங்க, போங்க 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 அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஷர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டாராங்க. இந்த சைடு யூனாவா வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலில் வந்துட்டு அவங்களுமே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கு மெசேஜ் தான், ஆரம்பி இந்த மாதிரி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன், ஸோ வந்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. ஆரம்பி ஒரு ஹாப்பியாக சரி ஓகே சேஃபாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்டடு சாப்பிட்டுட்டு ரெஸ்டடு சாப்பாடு ஸ்கிப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து மெசேஜ் பண்ணிட்டு அவரோட ஒர்க் வந்து பார்க்க போயிட்டாரு. இந்த சைடு வந்து யூனோவுமே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிட்டாங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா, நிவி வந்து உள்ளே வந்தோடனே வந்துட்டு கரெக்டாக அவங்க அப்பா தான் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அம்மா கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. கரெக்டாக அவர் வரதுக்கும் நிவி வந்து வரதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். பார்த்தோன்னே ஹேய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, கொரியாவில் தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஷாக்காக கேட்டுட்ருக்காரு. அப்பா மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொருவரோட பேரண்ட்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் என் அப்பா எனக்கு வில்லன் தான்டா, ஆனாலும் என் சூப்பர் ஹீரோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்குமே வந்துட்டு சரி சரி ஹக் பண்ணதெல்லாம் போதும், தள்ளு அப்படியே ரோட்டில் நின்றுட்டு பாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அது வந்து அந்த பாசம் இருக்கும் காமிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு நிவியோட அப்பா. ஸோ அவனுமே தள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நேராக உள்ளே போயிடறாங்க. ஸோ இந்த சைடு அப்போ கொஞ்சம் நினச்சி பாஸ் இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு நிவி வந்து கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. கரெக்டாக அவங்க அம்மா வந்து நிவியோட வாசி கேட்டோன்னே நிவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் என்னைக்கு சொன்னதை செஞ்சுட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த சைடு அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா நான் எவ்வளோ பாசமாக வந்து உங்ககிட்ட கட்டி பிடிச்சாங்க, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்தோடனே திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சரி இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, வந்தோடனே வந்துட்டு அப்படி வந்து அம்மா அப்பான்னு சண்டை போட்டுட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணனா, போ அதான் வந்திருக்கல, நல்லா போய் சமைச்சு கொண்டு வந்து கூட, அவள் பாரு எவ்வளோ உடம்புலாம் எழுஞ்சு போயிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஒரு கேரிங் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்துட்டு உள்ளே போயிறாங்க. இந்த சைடு வந்துட்டு நிவி தான் எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிவிக்கு ஒரு மாதிரி கோவம் வரல, வந்தோடனே வந்து திட்ட ஆரம்பிச்சா யாருக்கு தான் கோவம் வராது. நிவி கோச்சிட்டு வந்துட்டு உள்ளே போயிடறாங்க. என்ன அப்படியே வந்து நம்ம
சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷா வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஹெவியாக இருக்குது. தூரமாக இருக்கும்போது கூட அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போது அப்பாவை ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அவங்களுமே வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே கூட போகல. அவங்க அப்பா ஆப்போசிட்டில் சேரில் உட்காந்து ஜஸ்ட் எப்பவும் போல் அந்த கணக்கெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கணக்கு எழுதிட்டு இருக்காரு. ஸோ வந்து அப்படியே எழுதிக்கிட்டே அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஷாவை பார்த்தோன்னே, ஷாமா என்னடா அங்கே நின்றுட்டு இருக்கா, உள்ள வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அப்படியே அந்த புக்கு நோட்டெல்லாம் தூக்கி போடுறாங்கிட்டு கணக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அவரா வேகமாக வந்துட்டு, ஷாமா என்ன இங்கே நின்றுட்டு இருக்கா, ஐயோ என்ன இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா, அப்பா கிட்ட சொல்லி அப்பா வந்துருப்பேன், இல்லை என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பசங்க அவ்வளோ கேரிங்காக அப்படி உள்ளே வந்து அந்த பேக்கில், ஐயோ என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அந்த பேக் அவ்வளோலாம் வெயிட்டே இல்லை, ஆனால் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோடனே அதை சொல்ல வராங்க. இதை வந்துட்டு ஷாவோட அம்மா நோட் பண்ணிவிட்டு, ஐயோ வந்தோடனே ஆரம்பிக்கிறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு, ஷா என்ன வந்து வந்தது வராதமா என்ன அப்பா கிட்ட பேசணும், அப்பா கிட்டலாம் அப்புறம் பொறுமையாக பேசிக்கலாம், நீ இப்போ என்ன பண்ணு, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எதாக இருந்தாலும் பேசலாம், பொடி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இல்லைம்மா அம்மா நான் அப்பா கிட்ட புரியுது நீ இப்போ எந்தோடனே என்ன டாபிக் எடுக்க போகிறேன்னு, ஃபஸ்ட்டு ஒழுங்காக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உங்கள் அப்பா இப்போ நல்ல மூடில் இல்லை, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கேட்டோன்னே, இல்லைம்மா அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இந்த சைடு வந்து நம்ம ஷா வந்து சொல்ல ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷா வந்து ஒரு வழியாக ரூம்க்கு அனுப்பிச்சி விட்டனால ஷானாலே போய் பேச முடியல. அப்படி தான் அந்த டைம் வந்து போகுது. அப்படியும் வந்து நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஸ்ரீயோட வீட்டில் சொல்லவே வேணாம். அந்த சைடு பாட்டியாக ஆப்ரேஷன் பண்ண பாட்டியெல்லாம் கிடையாது. நல்லா கெத்தாக உட்காந்துட்டு, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடும்போது எதுக்குடா ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பாட்டுக்கு மரியாதையே கொடுங்கடா, அப்போ தாண்ட சாப்பிட அந்த ஃபோன் இல்லாமல் சாப்பிட்டாதாண்டா அந்த சாப்பாட்டோட ருசி தெரியும்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த பேரம்பேத்தியெல்லாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஷா வந்துட்டு பாட்டி அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே பாட்டி அவ்வளோதான் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, எப்படி இருக்க ஸ்ரீமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, சாரி பாட்டி என்னால் உன்னால் அந்த டைமில் இருக்க முடியல, என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சாரியெல்லாம் வேணாம், நீ எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹோபி என்கிட்ட சொன்னா, பரவாயில்லடா இருக்கட்டும், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. மொத்த குடும்பமும் உட்காந்து தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அவங்க பசங்க அம்மா அப்பான்னு மொத்த ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்த மொமெண்ட்டை ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே ஒரு 2 or 3 days போகுது. நம்ம ஷாவுமே ட்ரை பண்ணுறாங்க அப்பா கிட்ட சொல்ல. ஆனால் வந்து அந்த தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் வரலை. அப்பா கிட்ட சொன்னால் அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. அப்பா கிட்ட பேசலை. அப்பா இருந்தால் அந்த டேரக்ஷனுக்கே போகாமல் ஓடிட்டுருக்கு. எப்போவுமே அப்பா 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 அப்படின்ற ஒரு பொண்ணு அப்பா இருந்தால் அந்த பிளேஸ்க்கே போகாமல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக்கில் வந்துட்டு ஒரு பயம், அப்பா என்ன பண்ணுவாரோ, அப்பா வந்து பேச வர மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே வந்துட்டு அவங்க அந்த சைடு போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மாவும் எவ்வளோ சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடி, நீ இப்போ என்ன பண்ண, உங்கள் அப்பாவுக்கு அத்தைக்கு தானே பிரச்சனை, உனக்கு அத்தைக்கு பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் என்ன, இது ஃப்ரீடம், நீ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு உங்கள் அப்பா முடிவு பண்ணக்கூடாதுடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஷாக்கு மண்டில் ஏறவே இல்லை. ஷா வந்துட்டு இல்லை அப்பா வந்து ஹர்ட் ஆவார், அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி தான் அந்த டைம் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா, யூனாவா ஆரம்புக்கு மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது 24/7 மெசேஜில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா மடியில் படுத்துட்டு தான் வந்து நம்ம யூனா வந்துட்டு மொபைலில் வந்து ஆரம்புக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து வந்துட்டு அவங்க அப்பா வந்து அப்படியே தலையை வந்து தடவி கொடுத்துட்டு எதுவுமே கேட்கல, என்னம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கப்பெல்லாம் கேட்கல, அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டே வந்துட்டு அவர் அப்படியே இன்னைக்கு டே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா இதை பார்த்துட்டே இருந்தவங்க டீ கொடுக்க வந்திருப்பாங்க. அதாவது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்துட்டு காஃபி டீ கொடுக்க வந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே அந்த டீ கப்பை அந்த ட்ரீ ட்ராலி இருக்குல்ல அப்படியே பட்டுன்னு வைக்கிறாங்க. அந்த யூனா வந்துட்டுமா என்னம்மா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்னடி பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை, இப்படி எப்போ பாரு வந்துட்டு இந்த ஃபோனு இதுலேயே தான் இருப்பியா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கூட தானே பேச போகிறேன், இப்போ எதுக்கடி வந்துட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நாச்சும் வந்துட்டு எங்கள் கூட பேசு, இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த 10 நாளோ 15 நாளோ திரும்ப கிளம்பி போயிருவேன், இனி எப்போ வருவேன், என்ன பண்ணுவேன், ஃபெஸ்டிவலுக்கு கூட வரமாட்டேன், கால் பண்ணால் கூட பேச மாட்டேங்கிறேன், இப்படி எங்கள் கூட பேசுறதை விட்டு எதுக்கடி அவன் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அம்மா கொஞ்சம் நேரம் இருமா, நானே அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவங்க அப்பா உண்மையாகவே நானும் உன்னை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் ஃபோனில் இருக்கியா, என்னால் உங்கள்கிட்ட பேசக்கூட முடியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நீ சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ எப்போ காலேஜ் போனாங்களோ அப்போலேருந்து அவங்க ஃப்ரீயாக யோசிக்க ஆரம்பிச்சு குரியான்னு இல்லை எல்லா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போய் அங்கே ஒர்க் பண்ணி அங்கே
அவங்களுக்குன்னு ஒரு கெரியரை உருவாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டச்சுன்னு ஒன்று இருக்கும்ல, என்ன தான் ஃபோனில் பேசினாலும் நேரில் கண்ணை பார்த்து அந்த ஒரு மாதிரி உரிமையாக பேசுகிற அந்த ஒரு ஃபீல் இது இருக்காது. ஸோ அதை வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது கேட்டோன்னே வந்துட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இருக்கட்டும்டா பரவாயில்ல, எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவனை பேசிக்கிட்டு தானே இருப்பீங்க, அப்போவும் நீ என்னை விட்டு தூரமாக தான் இருப்ப, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் யூனாக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டேக் ஆகுது. என்ன இவங்க கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கல்யாணமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாமல் தான் அந்த பையன் வந்துட்டு எங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அம்மா இங்கே வந்து உட்காரு, எந்த பையன் யார் உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினா? அதான்டி நீ லவ் பண்ணுற ஆரம், அவன் தான் எங்ககிட்ட பேசினான். ஆரம் உங்ககிட்ட பேசினானா? நான் இது வரைக்கும் ஆரமுக்கும் உங்ககிட்ட கால் பண்ணி கொடுத்ததே இல்லையே, எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்கா. ஏய் அவன் நீ எங்கே கால் பண்ணி பேசிட்டோ இல்லையோ, அவன் என்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு டைமும் நாங்கள் பேசுவோம். ஒன் டைம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் சொன்னோம். ஸோ வந்துட்டு வெட்டிங் வந்துட்டு எங்கே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒன் டைம் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இல்லை வெட்டிங் வந்து நான் வந்து உங்கள் ஸ்டைலில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் நான் பண்ணணும், எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, நான் அதுக்கப்புறம் வேணால் கிறிஸ்டின் ஸ்டைலில் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தான். அப்படின்னு சொல்லுவோம் யூனாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுது. பிகாஸ் யூனா சும்மா விளையாட்டுத்தனமா ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, என்ன வெட்டிங் இதெல்லாம், எங்கள் ஊர் ஸ்டைல் வெட்டிங்லாம் ஒன்று இருக்குது ச்சே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு சும்மா ஃப்ளூக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ணுறான்னுங்கும் போது அது எவ்வளோ ஒரு மொமெண்ட்டில் ஸோ வந்து உண்மையாகவே அவன் சொன்னானாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக கேட்குறாங்க. ஆமாண்டி அவன் தான் சொன்னான். ஸோ எப்போ மேரேஜ் நடந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஹிந்து ஸ்டைலில் அந்த மாதிரி தான் பண்ணணும், அதுக்கப்புறம் கிறிஸ்டின் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நாங்களும் சரி ஓகேன்னு சொன்னோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஏன் உனக்கு தெரியாதா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேரும் கேட்குறாங்க. ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணி ஒரு மாதிரி மொமெண்ட்டு ஃபுல்லாக அவங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் அன்றைக்கி ஒரு டைம் சொன்னேன், அதை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அப்படி இந்த சைடு வந்துட்டு நம்ம நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா நிவி வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்களா. இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு, ஏன்னா டைம் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்களா, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு கேட்கும்போது நம்ம வந்து நிவி வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஒரு பையன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், அதெல்லாம் என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. பையனா யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா கிச்சன்லேருந்து வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக கேட்பாங்களா, யாருடி எப்படி ப்ரப்போஸ் பண்ணா நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா போதும் நிறுத்துமா, நானே அவரை எப்போ பாரு சாரு தான் கூப்பிடுவேன், ஏதோ இப்போ தான் லாஸ்ட்டாக ஊருக்கு வரும்போது ஷுக்கானு கூப்பிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி நாங்கள் ஓவராக டாக்லாம் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியா சரி, என்ன நடந்துச்சுன்னு உள்ள தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் வந்துட்டு ஓ அப்படியா சரி எப்போ ஓகே சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. பா என்ன விளாட்றீங்களா, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது, அவர் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அம்மா அப்பா இருக்காங்க அவ்வளோதான், இதை பற்றி அவரை பற்றி எதுவுமே தெரியாதுப்பா, எப்படிப்பா நான் போய் ஓகே சொல்ல முடியும், அது வந்து நான் லவ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல, இல்லை நீங்கள் ஓகே சொல்லமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல. இதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு அவங்க அம்மா நீவியோட தலையிலே அடிச்சுட்டு, சத்தியமாக நீ என் வயிற்றுல தான் பிறந்தியாடி, இது நானும் உங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் டி, நீ என்னடி இப்படி இருக்க டியூப்லைட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டியூப்லைட்டா அம்மா நீ இப்போ என்னை திட்டிகிட்டு இருக்கம்மா, நீ என்னமா பேசிகிட்டு இருக்கா, நான் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல. ஏய் அவன் உங்ககிட்ட என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு நீ கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னு சொல்ல. என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்கா. உனக்கும் உன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் தெரில, ஆனால் உன் மனசில் என்ன ஃபீல் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ பொறுமையாக கூட ஓகே சொல்லுன்னு சொன்னான், அவன் நோன்ற ஆப்ஷனே உனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நினைக்கே தோணுது, ஆமாம் இல்லை அவன் என்கிட்ட நோவே சொல்லலை, எப்போ வந்துட்டு உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ எஸ் சொல்லணும்னு தானே சொன்னான் அப்படின்ற மாதிரி அப்போ தான் நிவியே யோசிக்கிறாங்க. சுத்தம் இந்த ஜென்மத்தில் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது, நான் பேரம்பேத்தி கனவெல்லாம் வந்துட்டு தண்ணியை ஊற்றி அழிச்சிடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா எந்திரிச்சு போகிறாரு. ஸோ வந்து அப்போது என்னப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பிகாஸ் வந்து லைஃப் பார்ட்னர்ன்றது அவங்க செலக்ட் பண்ணுறது தானே, ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க அப்பா மீன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சீக்கிரம் அவங்ககிட்ட ஓகே சொல்லுப்பான், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து எந்திரிச்சிட்டு உள்ளே போயிடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்போ தான் நீங்கள் யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்மளுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கோம், நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே அவருக்கு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபோனில் எப்படி ஓகே சொல்கிறது, அது ஃபீலாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம், நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ ஹோபி பேசுகிறாங்களோ இல்லையோ,
ஹோபி கால் தினமும் வீடியோ கால் பண்ணி மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சைடு ஃபேமிலியாக எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு ஒரே கொஷின் தான். ஸ்ரீ வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்களாச்சும் ஹோபி ஃபேமிலியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹோபி அதே மாதிரி தான், நீங்களாச்சும் எங்கள் அப்பா அம்மாவாச்சு என்ன ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே எஸ் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க 2 ஃபேமிலியுமே வந்துட்டு பிளான் பண்ணி சரி ஓகே ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம வந்து நிச்சயம் வச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராசஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஸ்ரீக்கும் சரி ஹோபிக்கும் சரி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களாலுமே நோ சொல்ல முடியாது இல்லையா, ஹோபி அண்ட் வந்துட்டு ஸ்ரீ. ஏன்னா அவங்களுமே அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு மாதிரி ஹாப்பியாக மூவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுமே எதுவுமே சொல்லலை. இப்படி தான் அந்த டைம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு நைட்டு நம்ம பசங்க 4 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜின் வந்துட்டு வரான். ஸோ ஜின் வந்துட்டு டே நான் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்தியா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டோடனே பசங்க 3 பேர் என்னடா சொல்கிறேன் இந்தியாவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீ அங்கே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கா, ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்ல, ஸோ நானே போய் பேசலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நல்ல ஐடியா தான், சரி எப்போ இப்போயே கிளம்புறியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் இன்னும் 1 ஹவரில் வந்துட்டு ஃப்ளைட்டு, ஆல்ரெடி அம்மா அப்பா எல்லாத்தையும் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வர சொல்லிட்டேன், ஸோ நானும் கிளம்புறேன். ஓ அவங்களையும் கூப்பிட்டு போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு ஆமாண்டா, ஸோ ஃபஸ்ட்டு அம்மாவையும் பேச வைக்கணும், நெக்ஸ்ட்டு தான் எங்கள் லவ் மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சரி ஓகேடா ஆல் தி பெஸ்ட், எதாக இருந்தாலும் கால் பண்ணு சரியா, நாங்கள் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க சொல்லுவோம். சரி ஓகே நான் கிளம்புறேன், நீங்களும் வந்துட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜின் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ பசங்களாம் வந்துட்டு ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போ தான் கால் கட் பண்ணோம் ஆனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் வந்து சொல்ல, இதை கிட்டோன்னே வந்துட்டு அப்படி ஹோபிக்கு வந்துட்டு டே இதெல்லாம் உனக்கு ஓவர தெரில, எவ்வளோ நேரம் உட்காந்து ஃபோன் பேசிட்டு தானடா இருந்தா, அதுவும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தீங்களேடா, இப்போ என்னடா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ரிஷுக்கா ஐயோ போது நிறுத்திங்களா 2 பேரும் சண்டை போட நிறுத்துங்க, காஃபி வேணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே சாப்பிட வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து டெசர்ட்லாம் சொல்கிறாங்க இது வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிட்டு அவர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து 2 பேருக்கு கொடுத்து ஒழுங்காக அமைதியாக உட்காந்து சாப்பிடுங்கடா, அதை விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷாக்கு மைண்டில் ஒரு இருக்குது, என்னடா மெசேஜ் பண்ணல கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. பட் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க, சரி ஓகே அவள் வந்து அம்மா அப்பா கூட இருக்கா, சரி ஓகே ஃபேமிலி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பே பண்ணல. அவருமே ஒரு மாதிரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மாவும் கேட்பாங்க ஏன்டா அப்படி இருக்கா, என்னாச்சுடா நீயே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசலாம்ல, ஏன் அவள் தான் பண்ணுமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லைப்பா அவள் வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருக்கா, அவங்க வரட்டும் நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷுகமே வந்து இது பண்ணியிருப்பாரு. இந்த சைடு ஹோபி வீட்டில் கல்யாணத்தை பற்றி நாங்கள் பேசிட்டோம், ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு ஹோபி வந்து ஓகே சரி ஓகே நம்ம பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே விட்டுருப்பாரு. அப்பப்போ வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட போயிட்டு வந்து பேசுறது, அவங்க தங்கச்சி வந்து ஃபுல்லாக வந்துட்டு அந்த டைட்டில் தானே, ஸோ எப்போயாவது தான் டைம் கிடைக்கும். ஸோ அப்போ போயிட்டு வந்து பார்க்குறது, எப்போல்லாம் போகிறாங்களோ அவங்க தங்கச்சி கேட்குற ஒரே கொஸ்டின், அண்ணி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அண்ணி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி தான் கேட்பாங்க. உன் வேலையை பாருடி, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வந்துடுவார். அவர் மாதிரி செல்லமாக திட்டுவோம் அந்த மாதிரி தான் திட்டிட்டு வருவார். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு ஆரம்பமே வந்துட்டு யூனா கிட்ட பேசுகிறது, யூனா கூட கால்லே ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் டைம் கரெக்டாக ஜின்னுமே வந்துட்டு இந்தியா போய் ரீச் ஆகிட்டாரு. ஸோ நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து பேச அப்போ தான் வராங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு உள்ளே என்ட்ராரு. ஸோ எப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு எவ்வளோ வந்துட்டு லாபம் தெரியுமா, இந்த டைம் விவசாயம் பண்ணதில் அவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஐயோ எனக்கு வந்து ரொம்ப லாபம், மனசார வந்து அங்கே இருக்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுத்தேன், அப்படி இருந்து நம்மளுக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த சந்தோஷமான வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த கையில் இருக்க பணத்தை வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து இது வந்து லாபம், நீ இதை என்ன பண்ண லாக்கரில் வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஷா வந்து அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஒரு வாய்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை கேட்டோன்னே இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த மனுஷன் அப்படியே ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டாரு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாரு, பார்த்தா அவங்க தங்கச்சி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க உள்ளே வரல, ஏன்னா அண்ணா கூப்பிடாமல் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஃபேமிலியும் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஷாக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து ஜின் வரதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜின் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ வேகமாக என்ன பண்ணான் அப்படின்னா வின் இருக்கான்ல ஜின்னோட தம்பி வின் என்ன பண்ணான் அப்படின்னா வேகமாக வந்துட்டு மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கையை பிடிச்சி நின்றுக்கிறான். அவங்க அப்பா எப்படின்னா பட்டு வேஷ்டி சட்டை அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு தோளில் வந்து துண்டு வந்து போட்டிருப்பாரு, அந்த ஒரு இது ஒயிட்
கலரில் வந்து போட்டிருப்பாரு. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுத்து செமையாக இருக்கு, நானும் உங்களை மாதிரி இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா அந்த வீண் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக சுட்டி பையன் மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதனால் நல்லா இருக்கனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. இந்த சைடு வந்துட்டு அவங்க மாமாவுக்கு என்ன ரியாக்ஷன், அதாவது ஷாவோட அப்பாவுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியல. அவர் அப்படியே அண்ணாயி அப்படியே ஸ்டேராக நின்றுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இப்போ என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இந்த சைடு அத்தையா நீ எவ்வளோ அழகாக இருக்க, ஆனால் என்ன வினி இன்னும் நீ கொஞ்சம் வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தையை பொறுத்தளவுக்கு நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும், நம்ம சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அத்தை இருப்பாங்க. அவர் பேசலையா, பேசாமல் போகிறாரு, எனக்கு பேசணும்னு தோணுது நான் பேசுகிறேன், அதுதான் அவங்க அத்தையோட கேரக்டர். அது அதாவது ஜின்னோட அம்மா கேரக்டர். ஸோ அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஷாவி இருக்க சொல்கிறாங்க. பட் ஷாதாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க லைஃபு, அவங்க முடிவு பண்ணணும் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றது. அது அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட ஃப்ரீடம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஷா வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, கொரியாவில் இருந்தப்போ நான் அத்தையை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வந்துட்டு இந்த சைடு அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா வந்து அப்படி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு எங்கே வந்து ஷா மேலே கோவம் திரும்பிடுமோ, ஏன்னா ஷா தப்பு பண்ணல இல்லையா. ஸோ ஷா மேலே வந்து கோவப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த சைடு வேகமாக வந்துட்டு உள்ளே வான்னு கூட வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறது, அண்ணா வந்து சொல்லியிருக்க மாட்டார். தங்கச்சி வேகமாக உள்ளே ஓடி வந்து, அண்ணா ஷா மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவள் தான் வந்தா, அதனால தான் நான் அவன் மேலே கோவப்படாதீங்க, நான் தான் அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லா போலையும் அவங்க மேலே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்காரு. நான் மன்னிச்சிடனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே காலில் விழுந்துடுறாங்க. டக்குன்னு வந்துட்டு காலை தொட்டும் அவருக்கு வந்து சுத்தமாக முடியல. எவ்வளோ நாள் தான் அந்த மனுஷனும் வந்துட்டு ஈரமுள்ள நெஞ்சு அப்படியே மறைச்சி வச்சுட்டே இருக்க முடியும். டக்குன்னு வந்துட்டு அவங்க ஜின்னோட அம்மாவை எழுப்பி அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. உனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா என்கிட்ட வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸை கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் அந்த பேஸே நார்மலாகவே ஆகுது. அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும். ஸோ அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கோவம் இருந்துச்சு நீ இப்படி பண்ணது, ஆனால் அது 2 நாள் கூட வரல தெரியுமா. நான் தேடினேன் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு. ஒவ்வொரு நாளும் சாப்பிட போகும்போது நான் வாசலை பார்ப்பேன், நீ வந்துட மாட்டியா அண்ணான்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் நீ வரவே மாட்டா, நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன். 20 வருஷம் ஆச்சா நீ என்கிட்ட வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, 27 வருஷம் ஆச்சா நீ என்கிட்ட வரதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப உடஞ்சி போய் கேட்குறாரு. அவங்களுமே ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்க அண்ணியை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி அண்ணியை பார்த்தோம் அண்ணனை பார்த்தும் சொல்ல, தப்பு பண்ணிட்டியா, அப்படி பார்த்தா நாங்களும் தானம்மா தப்பு பண்ணோம். உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பையனை பார்த்து அவன் கூட பேசுன்னு சொல்லி உனக்கு வந்து பிடிக்கல எனக்கு கேட்காம நிச்சயம் பண்ணி நலங்கு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் உன்னை கஷ்டப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து கடைசியில் அப்போ கூட நீ என்ன அண்ணா அண்ணின்றதை தவிர வேறு எதுவுமே பேசலையே. ரீசன் எங்கள் மேலே வச்சிருந்த மதிப்பு மரியாதையும் தானே. அப்படி இருக்கும்போது நீ தான் எங்கள் மேலே கோவப்பட்டிருக்கணும், தப்பு நாங்கள் தான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் அவங்க வந்து அங்கே எப்படி சொல்லுது ஜின்னோட அம்மா தலையை கோதி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை வந்து கேட்டோன்னே, இல்லை அண்ணி நான் இருந்தாலும் ஊர் முன்னாடி அதெல்லாம் விடு, உங்கள் அண்ணன் 2 நாளே கோவத்தெல்லாம் மறந்துட்டார். அதுக்கப்புறம் தினமும் நைட்டு உட்காந்து அழுவார். என் தங்கச்சி என்ன பண்ணுறாலோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ, சாப்பிட்டாலோ தூங்கினாலோ, அவள் எப்படி இருக்காளோ, நல்லா பார்த்துக்கிறாரோ மாப்பிள்ள அப்படின்னு. ஃபைனலி இப்போ வந்துட்டிங்களா, இவ்வளோ நாள் பேசாதெல்லாம் இப்போ உட்காந்து பேசுங்க சரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு நான் எப்படி சொல்லுது, ஷாவோட அப்பா வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஜின்னோட அப்பாவும் ஜின்னும் நின்றுட்டுருக்காங்க. 2 மாப்பிள்ளை, அதாவது ஃபியூச்சர் மாப்பிள்ளையும் கரண்ட் மாப்பிள்ளையும் நின்றுட்டுருக்காங்க. பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் தான் கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. வந்தோடனே அவர் கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னோட அப்பா வந்து சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நானும் அன்றைக்கி ஓவராக கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு அவருமே மன்னிப்பு கேட்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபேமிலி அந்த மொமெண்ட்டில் ஒன்று சேருது. இந்த சைடு ஷாக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ அப்பா நம்மக்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஜின்னுமே வந்துட்டு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு போய் காஃபி போடு எல்லோரும் வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவான், அதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த பணம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம ஜின்னோட அம்மா கையில் கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வச்சிருடி, நான் போயிட்டு வந்துட்டு டீ போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க நேராக ஓடிடுறாங்க. ஆனால் அண்ணி லாக்கர் எங்கே, அதெல்லாம் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே தான் இருக்குது, இங்கே எதுவுமே உங்கள் அண்ணன் மாற்றலை போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அந்த பணத்தை வந்து உள்ளே வைக்க போகிறாங்க. ஸோ அதில் தான் தெரியுது என்ன கோவம் என்ன வெறுப்பு எவ்வளோ வந்தாலும் ஒருத்தர் பிடிச்சிருச்சு
அவங்க மேலே வச்சிருந்த அன்பு ஒரு செகண்ட் அந்த கோவம் வெறுப்பெல்லாம் போயிடும். ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் தான் கோவம் இருக்கும். அந்த கோவம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அவங்க வந்து அந்த கோவத்தை வந்து அன்பு வின் பண்ணிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அவங்களுமே போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனால் இந்த சைடு ஷாக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அப்பா நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஷாவோட அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் டீ எடுத்துகிட்டு போய் குடுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். அவங்களுமே டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா எடுத்துக்கிறாரு. பட் வந்து ஷா கிட்ட பேசலை. இதை வந்து நோட் பண்ண ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஐயோ கோமா இருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்றாரு. அவர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னை வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஷாமில் எந்த தப்பும் இல்லை. நான் தான் ஷாவை கூட்டிகிட்டு போனேன். ஸோ நான் தான் அவங்க இதில் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் மேலே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஜின் என்ன பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் வந்துட்டு நீ இப்படி பண்ணாத, நானும் தானே வந்தேன் அப்பாவுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை சொல்ல வராங்க. நம்ம ஜின் என்ன பண்ணேன்னா எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு நம்ம ஷாவோட கையை வந்து பிடிச்சிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வந்து நம்ம ஷாவோட அப்பா வந்து ஜின் வந்து நம்ம ஷாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களா வந்து பார்த்துட்டு லவ் பண்ணிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே கேள்வி கேட்டுறாரு. இது கேட்டோன்னே அது வந்து மாமா நான் ஷாவை லவ் பண்ணுறேன், நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஷா லவ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நம்ம ஷா வந்து நானும் தானே லவ் பண்ணேன், நீ எதுக்காக எல்லா பள்ளியும் ஊ மேலே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா எனக்கும் தான் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு அப்போ உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ இது கேட்டோன்னே மொத்த ஃபேமிலியும் செம்ம சைலண்ட் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே, இப்போ தான் குடும்பமே சேர்ந்துச்சு, அதுக்குள்ளாட்டி இதுவே ஏன் அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாரு. ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு புரியல. வெயிட் பண்ணுறேன்னு நம்ம தானே சொல்லணும், அவர் ஓகே சொல்கிற வரையும் இவர் என்ன வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்டுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மச்சான் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, வெயிட் பண்ணுறேன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை லவ் பண்ணிட்டீங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன், நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணுன்றது உங்களோட கையில் தானே இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியை பெற்று கொடுக்குற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ தான் எல்லாருக்கும் உயிரே வருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷா வேகமாக போயிட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் தங்கச்சி லைஃப்பில் பண்ண விஷயத்த மறுபடியும் உன் லைஃப்பில் நான் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணது ஒரு தடவை தானே பண்ணுவேன், மறுபடியும் பண்ண மாட்டேன்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த மொமெண்ட் அந்த ஃபேமிலியும் சேர்ந்துச்சு. நம்ம ஜின்ஷாவோட வந்துட்டு மேரேஜும் ஓகே ஆகிடுச்சு. எல்லாரோட ஃபேமிலியும் அப்படி தான், எல்லாரோட கேர்ள்ஸோட லைஃப்லேயும் எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்துட்டு அவங்களோட வந்துட்டு லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப் பார்ட்னரை அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஃபேமிலி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு போகுது. இப்படியும் வந்து கொஞ்சம் டேஸஸ்லாம் போகுது, மெசேஜ் கால்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட டைம் வந்து போகுது. இந்த சைடு ஷா வந்து ஜின்னை கூப்பிட்டு ஊர் சுற்றுறது, அந்த மொமெண்ட்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி போகுது. இப்படியே டேஸஸ்லாம் போயிடுது. ஸோ எக்ஸாமுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் கொரியாவுக்கு ரிட்டன் வராங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. ஸோ இறங்குனா அங்கே வந்து நம்ம பசங்க 3 பேர் இருப்பாங்க இல்லையா, நம்ம வந்து ஷிகா, அப்புறம் அந்த ஆழம் அண்ட் வந்துட்டு நம்ம ஹோபி, இவங்கெல்லாம் இருக்காங்க. அவ்வளோதான். ஹோபி வந்து ஸ்ரீயை பார்த்தோன்னே எங்கே போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் வேறு இப்போ வேறு மேரேஜ் ப்ராசஸ் வேறு போயிட்டுருக்கலாம், அதனால் அவங்க ஹாப்பி. ஸோ அதனால் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடுக்கும் நான்லாம் வேகமாக போயிட்டு ஆரம்ப ஹக் பண்ணி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னும் சரி ஷாவும் சரி 2 பேருமே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜின்னோட அப்பா அம்மா வந்துட்டு சரிடா நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு வா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதாவது ஜின்னோட அம்மா அப்பா அப்புறம் வந்து 3 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பசங்க 4 பேர் அண்ட் வந்து கேர்ள்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஆரம்பிக்கிட்ட பசிக்குது அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் டி பாய்ஸ் நம்ம போய் சாப்பிட்லாம்டா ஃபஸ்ட்டு, எனக்குமே பசிக்குது, ஒர்க் முடிச்சுட்டு வந்தனால நம்ம போய் சாப்பிட்லாம் எப்போ போகிற கடைக்கு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் சைடு ஒரு ரெஸ்டாரண்ட், அதுதானே அவங்களோட ஃபேவரட் பிளேஸு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பசங்க 3 பேருமே 3 கப்பல்ஸுமே முன்னாடி நடக்கிறாங்க. அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஷா அண்ட் வந்து ஜின் 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, எப்போ கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியில் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஆரமும் அண்ட் வந்துட்டு அவங்களுமே ஹாப்பி. ஸோ அவங்களுமே அப்படி முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க 3 கப்பல்ஸுமே. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா வந்து நம்ம நிவியோட திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படி நடந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம நிவி வந்து பக்கத்துலேயும் நடந்து வந்துட்டுருக்காங்களா. அவங்களுக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேலும் வந்துட்டு அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஷுகா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட, ஷுகாமே என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. சில எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல,
ஏன்னா ஓகே ரெஸ்டாரண்ட் போகிறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல லைஃப் லாங் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு வரும்ல அந்த மாதிரி வந்து சொல்லவும் நம்ம வந்துட்டு ஷோக்கு ஒரு செகண்டு, நிவி இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஸ்டின் பண்ணுறாரு. ஆமாம், மேக்ஸு ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிட்டேன், பட் என் ஃபீலிங்ஸை சார்ட் அவுட் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே முன்னாடி நடந்து போகிறாங்க. நம்ம வந்து ஷோக்காக செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அப்படி இனி கூட வந்து, அப்போது ஓகே சொல்லிட்டீங்க, பேக் ஸ்டெப்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, எடுத்தெல்லாம் வைக்க மாட்டேன், ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெஸ்டாரண்ட் போயிட்டு கலாய்ச்சிட்டே சாப்பிட்டுட்டு எல்லாரோட லவ் ஓகே ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 டேஸுமே வந்துட்டு எக்ஸாம் ஹாலை ரெடி பண்ணுறது அந்த மாதிரி வந்து டைம் வந்து போயிட்டுருக்கு. ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் நடக்குது. அந்த எக்ஸாமும் வந்துட்டு ரொம்ப அழகாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக எக்ஸாம் எழுதுறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிய வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அதாவது ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நம்பிக்கை இருக்குது, பசங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பசங்களுமே வந்துட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. ஏன்னா கொஸ்டின்லாம் செம்ம ஈஸிப்பா, நான் படிச்சுட்டேன் எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ இப்படி டேஸஸ்லாம் போகுது. ஸோ எக்ஸாமும் முடியுது. ஸோ இந்த சைடு அப்பப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, பசங்களோட வீட்டுக்கு போகிறது, பசங்களோட ஃபேமிலி கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் பசங்க வந்து கேர்ள்ஸோட ஃபேமிலி கிட்ட கால் பண்ணி பேசுகிறது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு, அதாவது கப்பிள்ஸ் டேட்டுன்னு போனால் 4 பேர் சேர்ந்து தான் கப்பிள்ஸ் டேட் போகிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பசங்களை கழட்டி விட்டு போகிறது, பசங்கள்லாம் வந்துட்டு ஈவினிங் ஆனால் வந்துட்டு ஒரே கஃபேல மீட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துட்டு வர்றதுக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு நாளே வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம 4 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து ஸ்ரீ, ஷா, அப்புறம் நிவி, யுனா, இவங்க 4 பேரும் போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த காலேஜ் க்ளோஸ் ஆக போகிறதுல, இந்த காலேஜ் திரும்ப வந்து ரன் ஆக தான் போகுது, எங்களோட ஒர்க் இதோட எண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் வேறு காலேஜுக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அதனால் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேகமாக வந்துட்டு, மேம் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்காமடா, எங்களோட ஒர்க் வந்து இந்த காலேஜை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது, எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கான ரிசல்ட்னால ஸோ இந்த காலேஜ் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகாது, ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம், ஸோ பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி, பிகாஸ் எல்லாரோட லைஃப்லேயும் நிறைய வந்துட்டு விஷயம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே சரி பண்ணி காலேஜோட ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அந்த அந்த காலேஜோட லைஃபோட மீனிங்கை அந்த இடத்துல கேர்ள்ஸும் சரி, அதர் ப்ரொஃபஸர்ஸும் சரி கற்றுக் கொடுத்துட்டு, பிரின்ஸிபலும் சரி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக அங்கே எப்படி சொல்கிறது, படிப்பை தாண்டி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஹாப்பியாக அவங்க வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்களுமே அந்த டைம் வந்து போகுது. ஸோ அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் வந்து ஹோப் பண்ண மாதிரி தான். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் செம்ம பெஸ்ட்டாக பண்ணி அந்த கோர்ட்டோட ஆர்டர், அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்துட்டு எப்படி சொல்கிறது, யொங்ஜுக்கும் ஒரு பேரண்ட், அவன் ஆனால் அதை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்டு கிடச்சிருச்சு, நோடும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறம் நியூவாக ஒரு பேட்ச் வந்துட்டு வருது அந்த காலேஜுக்கு. அந்த பேட்ச் வரும்போதும் அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டோட, அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ஃப்ளவர் வாஷ், அந்த ஃப்ளவர் வாஷில் ரெட் ரோசஸ், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் ரோசஸ், அது எல்லாருக்கும் தெரியணும் நோவோட ஃபீலிங்ஸ் என்ன, ஒரு ரேகிங் மூலமாக எவ்வளோ விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக அங்கே அந்த ஃப்ளவர் ஹாஸில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலேஜுமே நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேட்சோட அந்த காலேஜுமே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. ரேகிங்கை தாண்டி கொஞ்சம் டீசிங்கோட அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸர்ஸ்க்காக ரொம்ப வந்து மதிக்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங், சீனியர் ஜூனியர் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதை வந்து பார்த்தா வந்துட்டு வெங் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த மொமெண்ட்டை. அப்படியே அந்த காலேஜ் வந்து இன்னும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ப்ரௌன் காலேஜ் அந்த கொரியாவோட பிக்கஸ்ட் காலேஜாக இன்னும் நிறைய சக்ஸஸாக வந்துட்டு இருக்குது. அண்ட் பசங்க கேர்ள்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு காலேஜ் நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம்
பசங்க அவங்க தான் அந்த வேறு ஒரு பிளேஸ்க்கு போகும்போது அங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்க திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்க டாப் பண்ணுறது. எப்பயாவது ஒரு நாள் ரொம்ப லாங்காக இருந்தாங்க அப்படின்னா பசங்களே போய் பார்ப்பாங்க. அடிக்கடி டேட்டிங், சேட்டிங் அப்படி அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியோட இந்த இடத்துல பசங்களும் ஹாப்பி, ஸ்டூடெண்ட்டும் ஹாப்பி, அந்த ப்ரௌன் காலேஜும் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருச்சு. ஓகே கேஸ், இதோட இந்த எஃப்எஃபோட ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன். இந்த எஃப்எஃபோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல்.